டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. சில பேர் வந்து அவங்களையும் வந்து ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட காலம் இப்போ வந்துருச்சு. உங்களுக்கு பர்சனலாக என்ன ஒரு அனுபவம் இருக்குது? அப்போவும் இப்போவும் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பீரியட்ல அந்த டிரான்சிஷன் எப்படி ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு காலத்தில் என்னுடைய கல்வி, என்னுடைய சின்ன வயசு அந்த மாதிரி பீரியடில் வந்துட்டு கஷ்டங்களை மட்டும்தான் நாங்கள் அனுபவித்தோம். அந்த எண்ணால் அழைக்கிறது, அந்த கிண்டல் பண்ணுறது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்களோ அதே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாசகம் கேட்கறது, அதுக்கப்புறம் பாலியல் தொழில் செய்கிறது. இந்த செக்ஸ் ஒர்க்கிங் மட்டும் ஏன் மேம் இன்னும் ஸ்டாப் பண்ணவே முடியல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலியல் தொழிலுக்கு வந்துட்டு குற்றமில்லைன்னு வேற நேற்று வந்துருச்சு. சுத்தம் அந்த மாதிரி வர கஸ்டமர்ஸே விட்டுடுங்கிறது வந்துட்டு ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. நிஜமாலுமே அது மாதிரி வந்துருச்சா மேம்? இப்போ சட்டம் வந்துருச்சு, நேற்று தான் வந்திருக்கு. பாலியல் தொழில் வந்துட்டு அங்கே சில இடங்களில் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, அதிகாலத்திலேருந்து ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துலையே அந்த இடத்துல பெண்கள் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இன்னும் நிறைய இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கிங் இந்த மாதிரி பாலியல் இது அதிகமாயிடாதா செக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம்? அப்படியாவது வந்துட்டு தேவையற்ற பாலியல் விஷயங்களை ஆண்கள் தடுக்கட்டுமே. யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜேடினா. இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை சுதா இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், நமக்கு நேரம் பத்தாது. இவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர், கலைமாமணி அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக ஒரு ஏக்கம் அமைத்து அதில் ஒன் ஆஃப் தி ஒரு முக்கியமான மெம்பராக இருந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பாடுபட்டு இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? முக்கியமா இருக்கும். ஸோ நம்ம சந்திச்சு ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி மேம். அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. சில பேர் வந்து அவங்களையும் வந்து ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்ட காலம் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து 2026 நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. உங்களுக்கு பர்சனலாக என்ன ஒரு அனுபவம் இருக்குது? அப்போவும் இப்போவும் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பீரியட்ல அந்த டிரான்சிஷன் எப்படி ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல மாற்றம் இருக்குது இப்போ. ஒரு காலத்தில் என்னுடைய கல்வி, என்னுடைய சின்ன வயசு அந்த மாதிரி பீரியடில் வந்துட்டு கஷ்டங்களை மட்டும்தான் நாங்கள் அனுபவித்தோம். ரோட்டில் இறங்கி போகிறதுக்கே பயமாக இருக்கும். இன்றைக்கி என்ன பிரச்சனையோட நம்ம வீடு திரும்ப போகிறோமோ தெரியலையேங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேறு விதமான பிரச்சனைகளோடு தான் நம்ம திரும்பி வந்திருக்கோம் நாங்கள்லாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நல்ல ஒரு எனேபிளிங் என்வைரன்மெண்ட் வந்துட்டு இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய தளங்களில் வந்துட்டு இவங்களை அழைச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. அந்த எண்ணால் அழைக்கிறது, அந்த கிண்டல் பண்ணுறதெல்லாம் இப்போ இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகளே மறந்து போகுது. அப்படி இருக்குது. இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, இவங்களும் 3ஆம் பாலினம், இவங்களை நம்ம ஒதுக்கிடக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அரசாங்கங்களும் சரி, தொழில் நிறுவனங்களும் சரி, அவங்களும் வாய்ப்பு கொடுக்க முன் வராங்க. ஓகே மேம். இப்போது நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ஈவன் பாலிடிக்ஸில் கூட வந்து திருநங்கைகள் வந்து சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்துமே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்களோ அதே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாசகம் கேட்கறது, அதுக்கப்புறம் பாலியல் தொழில் செய்கிறது. இந்த செக்ஸ் ஒர்க்கிங் மட்டும் ஏன் மேம் இன்னும் ஸ்டாப் பண்ணவே முடியல? அது வந்து வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிச்சா அப்படி நம்ம பார்க்கணும். அதில் 2 விதம் பார்க்கணும். ஒன்று வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வாய்ப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான நம்ம திருநங்கைகள். இது 2த்தையும் பார்க்கும்போது இந்த வாய்ப்பை எடுத்துக்கிறதுக்கு உண்டான திருநங்கைகளோட நிலையை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களுடைய பொருளாதார தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி அந்த அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ இவங்க ஒருத்தர் தான் இவங்களுடைய எல்லா தேவைகளையும் இவங்க பூர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்களுடைய தேவை வந்துட்டு குறைச்சினாலும் மாதம் ஒரு 30,000 இவங்களுக்கு தேவை இருக்குது. படிப்பு இருக்குது, படிப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு 30,000 தேவை இருக்குது. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் இவங்களை அணுகிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட பேசிக் சேலரி ஒரு 16-18 அப்படி தான் இருக்கும். அந்த 16-18க்காக அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 வாடகைக்கே போயிடும். அப்போ இந்த மீதி 6,000-7,000 ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். ஒரு ஆணுடலேருந்து அவங்க பெண்ணாக மாறணும். முழுக்க அவங்க வந்துட்டு மாறக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நிறைய செலவாகும். அந்த செலவெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த 16-18 அவங்களால முடியாது.
அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேகமாக மணி ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணி தன்னுடைய பழைய உறுப்புகளை துறந்து புது உறுப்புகளை அவங்க கொண்டு வரணும். வேகமாக அவங்க வந்து ஒரு பெண்ணாக மாறணும். பெண்ணுக்கு உண்டான உடைகள் எல்லாத்தையும் எடுக்கணும். பெண்ணாக மாறும்போது பாதுகாப்பான ஒரு இடம் தேடணும். அதுக்கு வந்து வாடகை அதிகமாக இருக்கும். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த வேலைங்க ஒத்து வரல. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து வேலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பவும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 20,000க்குள்ளே இருக்கிறது இவங்களுக்கு ஒத்து வராது. அதை கம்பெனிகள் வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நிலையிலேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை தான் இவங்களுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸால் இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது வேலை வாய்ப்புங்கிறது. ஏன் மேம் இப்போ ஆப்ரேஷன் அந்த சர்ஜரி செலவெல்லாம் நிறையா இருக்கும்ன்றீங்கல்ல, இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லா திருநங்கைகளும் வருவாங்க. அப்போ அவங்க ஆப்ரேஷன் காஸ்ட் எல்லாம் யார் பாப்பா? வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் முதல்ல அவங்க ஒரு இடத்துல போய் தங்கணும். அது மற்ற திருநங்கைகள் வீடாக இருக்கும். அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், தங்கிறதுக்கு என்ன கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வச்சுருக்க முடியும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை தான் இவங்க செய்ய வேண்டியது இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது எந்த ப்ராசஸும் முடியலன்னும் போது அவங்க செக்ஸ் தொழிலுக்கு போக முடியாது. கடைக்கடையாக காசு கேட்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு தான் அவங்க போவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணணுன்னா என்ன தொழில் அவங்க பண்ணுறாங்களோ அதை வந்து சிறப்பாக பண்ணி ஆகணும். கடை கேட்டால் இன்றைக்கி ஒரு 50 கடை கேட்டால் 500 ரூபாய் கிடைக்குதுன்னா 100 கடை 200 கடை கேட்டாகணும். பாலியல் தொழிலில் வந்து 1-2 கஸ்டமர்ஸை பார்த்தா அந்த ப்ராசஸ்க்காக 4-5 கஸ்டமர்ஸ் தான் அவங்க போய் தான் ஆகணும். அப்படி அவங்க வந்துட்டு வேகமாக மணி ஏர்ன் பண்ணி அந்த இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து அந்த வேலைங்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அந்த வேலை மீன்ஸ் அவங்க வந்துட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, மார்பக செயற்கை மார்பகம் இதெல்லாம் வச்சுக்கிறது திருநங்கைகள் செய்வாங்க. ஏன் மேம் இப்போ யாசகம் கேட்டால் ஒரு நாளைக்கு அவங்க மினிமம் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கும், எவ்வளோ வருமானம் வரும்? அது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏரியாக்களை பொறுத்து இருக்குது. மெட்ரோபாலிஷன் சிட்டி இந்த சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி இடங்களில், சேலம் மாதிரி இடங்களில் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும். 1000 ரூபாய் தாண்டியும் சம்பாதிக்க முடியும். கிராமங்களில் அவ்வளோ கிடைக்காது. கிராமங்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் கடத்தருக்குள்ள கேட்டால் ஒரு 500-1000 கூட அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அந்த 500-1000 தாண்டிங்கிறதெல்லாம் அவங்களோட தேவைக்கு உண்டான அந்த 30,000 வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அது போதும், நம்ம போனோமா இத்தனை கடைகளில் நம்ம காசு கேட்டோமா, எலுமிச்சப்பழம் சுற்றி போட்டோமா, நம்ம வந்தமான் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்க வந்துடுறாங்க. அதை விட்டுட்டு 8 hours ஜாபுக்கு போயிட்டு இந்த கம்ஃபர்ட் ஜோனில் கிடைச்ச அந்த வருமானத்தை குறைச்சிக்கிட்டு அதில் போய் உட்காரதுக்கு அவங்க பிரியப்படுறது இல்லை. அவங்க பிரியப்படுறதுக்கு இல்லாதது காரணமும் சொசைட்டி தான். இப்போ உங்களுக்கு டீனா நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வந்துட்டு ஒரு 8,000னா அந்த வீடு நான் போய் கேட்கும்போது நான் டிரான்ஸ் உமன் சொன்னால் கண்டிப்பாக 12,000-15,000. ஏன்னா அது ஒரு பெருந்தன்மையாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த பெருந்தன்மைக்கு உள்ளார ஒரு சுயநலம் அவங்களுக்கு ஒளிஞ்சிருக்கு. நான் உனக்கு வீடு கொடுக்குறேன், நீ எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் பண தேவை தான் இதெல்லாம் காரணமாக அமையுது. இப்போ செக்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் பேசிடுவாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலியல் தொழிலுக்கு வந்துட்டு குற்றமில்லைன்னு வேற நேற்று வந்துடுச்சு. சுத்தம் இது நல்லது தான். எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு மறைஞ்சி நின்று பண்ணுறதால சமூக குற்றங்கள் தான் அதிகமாகுது. அது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இன்றைக்கும் புனே, மும்பை, கொல்கத்தா மாதிரியான இடங்களில் பாலியல் தொழில் வந்துட்டு அங்கே சில இடங்களில் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, அதிகாலத்திலேருந்து ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துலையே அந்த இடத்துல பெண்கள் வந்துட்டு பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே அங்கே புழங்கி போச்சு, அங்கே தெரிஞ்சு போச்சு இங்கே போனால் அந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்கன்னு. அதை வந்துட்டு பிரச்சனை அதிகமாகாத வரைக்கும் அதை யாரும் பிரச்சனையை பார்க்கறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இதெல்லாம் வந்துட்டு தவறுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நடக்காமல் இருக்கேன், நடந்துன்னு தான் இருக்குது. போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்துட்டு ஒரு வகையில் நல்லது தான். அது நடக்கிறத மறைமுகமாக நடக்கட்டும். அது உடல் வலியான, உடல் வேதனையான ஒரு தொழில் தான். அது யாரும் விரும்பி செய்ய மாட்டாங்க. ஏதோ வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதவங்க அதுக்கு வருவாங்க. அவங்கள ரெய்டு, சிறைங்கிற மாதிரி கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்கள அப்படியே விட்டுடுங்க, அந்த மாதிரி வர கஸ்டமர்ஸே விட்டுடுங்கிறது வந்துட்டு ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. நிஜமாலுமே அது மாதிரி வந்துருச்சா மேம்? இப்போ சட்டம் வந்துருச்சு, நேற்று தான் வந்திருக்கு. அது ஏற்கனவே கூட இருந்தது. என்னென்னா, ஒரு பெண் வந்துட்டு
ஒரு விடுதியாக வச்சு விருப்பம் இல்லாதவங்களை வச்சு தொழில் செய்யாத பட்சத்தில் ஒரு பெண் ரோட்டில் போய் நின்று அலங்காரம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை ஈர்க்கக்கூடியது படி இல்லாத பட்சத்தில் அது தவறு இல்லைன்னு இருந்தது. இப்போ வந்து அவங்கள கைதும் பண்ண வேணாம், அவங்க ரூமே எடுத்து அவங்க பாலியல் தொழில் செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டோம், அவங்கள போலீஸார் துன்புறுத்தக்கூடாதுன்னு விளக்கமாகவே சொல்லியிருக்காங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் வரவேற்கிறது தான், அதில் தவறான ஏதோ கருது. அப்போ இன்னும் நிறைய இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கிங் மீன் இந்த மாதிரி பாலியல் இது அதிகமாயிடாதா செக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம்? அப்படியாவது வந்துட்டு தேவையற்ற பாலியல் விஷயங்களை ஆண்கள் தடுக்கட்டுமே. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படும் போது அவங்க கண்ணில் படக்கூடியவங்கெல்லாம் கற்பழிக்கக்கூடிய சூழலுக்கு வந்துடுறாங்க சில ஆண்கள். அதனால தானே இன்னைக்கு வந்துட்டு குழந்தைகள் கூட பாதிக்கப்படுறாங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல பாலியல் தொழில் நடக்குது, அந்த இடத்துல நடக்குது, அந்த அக்கா அந்த தொழில் வச்சு நடத்துகிறாங்க, இந்த அக்கா வருவாங்கங்கிற மாதிரி ஒரு பரவலாக இருந்ததுன்னா, தேவை ஏற்படுற நேரத்தில் அவனுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் அவன் பூர்த்தி அடைஞ்சிட்டு வந்துடுவான். இல்லை கண்ணில் படக்கூடிய குழந்தைகளும் 81 வயசு பாட்டி கூட கற்பழிப்புக்கு ஆளாயிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கூட இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டியதில்லை, தவிர்த்துக்கலாமே. அதையும் மீறி அவன் வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட போனோன்னா அவன் சைக்கோவாக தான் இருப்பான், அவனுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். அது குறையட்டுமே என்றது என்னுடைய எண்ணம். அதனால தான் திருநங்கை பாலியல் தொழிலாளிகள் கூட நாங்கள் வந்துட்டு அவங்களோட வறுமை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவா ஆண்களுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இருந்துட்டு போட்டுமே. ஏன் மேம், இப்போ ஆரம்பத்துல இருந்தே இளமரவா காய்மரவா பாலியல் தொழில் நடந்துட்டு தான் இருக்கு, இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா வந்து சொந்தக்கார பொண்ணை கெடுத்துடுறாங்க, நெய்பரை கெடுத்துடுறாங்க, குழந்தைகளை கெடுத்துடுறாங்க. இப்போ இது லீகலைஸ்ட், இப்போ குற்றம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ இன்னும் இந்த மாதிரியான கற்பழிப்புக்கு ஒரு எண்டு கார்டு வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது இன்னும் தொடருமா? எண்டு கார்டுங்கிறது எதுக்கும் வராது, ஊழலுக்கும் வராது, குற்றங்களுக்கு எந்த குற்றங்களுக்கும் எண்டு கார்டு வராது. அங்கொன்று இங்கொன்று நடந்துட்டு இருக்கோம். அதை நம்ம அங்கொன்று இங்கொன்னா குறைக்கலாம். அதிகபட்சத்திலிருந்து குறைந்த பட்சத்துக்கு குறைக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி முகநூலில் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை கூட கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அது இருக்கும். ஒரு பெண் வந்துட்டு கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசியே கூட போடுறாங்க, இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்னே கூட இருக்குது. அதுக்கு சில ஆப்ஸ் கூட வந்திருக்கு, கிரைண்டர்னு ஒரு ஆப்பு, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்போ அந்த ஆப் மூலமாக டேட்டிங்க்கும் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து முகம் தெரியாத ஒரு ஆள் கூட ஒரு இடத்துக்கு போகிறதோ, இல்லை ஒரு பெண் வந்துட்டு சாட் பண்ணாங்கிறதுக்காக அவ கூப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கிறதுலாம் கூட இருக்குது. இப்போ இந்த தொழிலே தவறு இல்லைன்னு சொல்லும் போது அங்கங்கே சில பேர் இருக்காங்கல்ல, தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் தைரியமாக வெளியில் வந்து இந்த தெருவில் தான் நான் வந்து இந்த தொழில் பண்ணுறேன், நீங்கள் விருப்பப்படுறவங்க வரலான்னு சொன்னால் அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் தானே. நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாலியல் தொழில் நடக்குது, அது எனக்கு தெரியல, எந்த இடத்துல நடக்குது தெரியல, அதனால தான் நான் முகநூலில் போய் தேடிட்டு இருக்கிறேன் யாராவது பெண் கிடைப்பாளான்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலே ஒரு நடக்குதுன்னு சொல்லும் போது தைரியமாகவே நான் போயிட்டு வந்துடுவேன்ல. அது கொஞ்சம் நல்லது தான் நினைக்கிறேன் நான். எதையும் மூடி மறைக்கல. இது வந்து ஒரு கஞ்சா விற்கிறாங்க, அந்த கஞ்சா விற்கிறது வந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க, அதை வந்து நம்ம லீகலைஸ் பண்ணணும்னு சொன்னால் அது தவறு. அதனால பெரிய விபரீதங்கள் நடக்கும். அந்த அது ஒரு போதை பழக்கத்துக்கு உண்டான செயலாக நான் நினைக்கிறேன். பாலியல் தொழிலுங்கிறது தேவை தான், ஒரு ஆணுக்கும் தேவை, ஒரு பெண்ணுக்கு அதனால் ஒரு வருமானம் தேவை. அவளுக்கு புருஷன் சரியில்லை. நான் வந்து பாலியல் தொழிலாளிகள் மத்தியில் வேலை பார்த்துருக்கேன். 12,000 பாலியல் தொழிலாளிகள் மத்தியில் கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸில். அங்கே நான் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றியிருக்கேன் பாலியல் பெண் தொழிலாளர்கள் மத்தியில். அவங்க மத்தியில் HIV தடுப்பு பண்ணி அவங்களோட வாழ்க்கை மாற்றம், அவங்களுக்கு சுயதொழில் உருவாக்கி கொடுக்கறது, அவங்கள வந்துட்டு சேஃபாக இருக்கிறத பழக்கி கொடுக்கறது, இதெல்லாம் என்னோடய வேலையாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே என்னோடய புருஷன் சரியில்லை, அவன் எனக்கு வருமானத்தை கொடுக்கல, அவன் எனக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு புருஷனாக நடந்துக்கலை, என் குழந்தை அழறா, எத்தனை நாள் அந்த பச்சை குழந்தைக்கு நான் பால் கொடுக்காம இருக்க முடியும், என் உடம்புலேயே பால் இல்லை, அவனால் வருமானம் இல்லாததால், அதனால் நான் வந்துட்டு கடன் வாங்குறேன், அந்த கடனை கொடுக்க முடியலன்னும் போது அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட நான் என்ன கொடுக்குறேன், ஏதோ ஒருத்தர் தானே, அவர் ஏதோ உதவி செய்கிறார், நான் ஒருத்தரோட பழக்கம் ஆனேன், அதுவே எனக்கு இன்னைக்கு நிரந்தர பழக்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பாலியல் தொழிலாளியே மாறிட்டேன். வேற என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க மேம்? நீங்க இத்தனை பேரோட டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல, வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண? அதான் ஒண்ணு, அவங்க தொழிலுக்கு வரது காரணம் புருஷனா தான் இருக்கான். 99% புருஷனா இருக்கான். 1% வேணா ஆடம்பரமா இருக்கு அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு ஆடம்பரம், உடல் சுகம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கணவன் கிட்ட கிடைச்சது பத்தலை,
கணவன் கிட்ட பூர்த்தி ஆகலைன்னா வேற சிலரோட வர்றது, அதுவும் அவளோட சுதந்திரம் தான், அதில் தலையிட முடியாது. ஆனால் ஆடம்பரத்துக்காக வர்றதும் இருக்கு. இது ஒரு சில பெர்சன்டேஜ், நான் 1% சொன்னேன், அது ஒரு 5% கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் 95% வறுமையில் தான் இவங்க வராங்க. வறுமையில் வந்தவங்க ஒரு நாள் அவங்களுடைய வறுமை தீருது, பிள்ளைங்களாம் படித்து முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டு வெளியில் போயிடுறாங்க. சிலர் வந்துட்டு இதில் கம்ஃபர்ட் ஜோன், எப்படி வந்துட்டு நான் சொன்ன திருநங்கைகள் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க கடை கேட்கறதுலன்னும் போது அது இவங்களுக்கும் வந்து கம்ஃபர்ட் ஆகிடுது. அதனால் அப்படியே இருந்துக்கிறாங்க, அதில் வீடு வாசல் வாங்கிறதுக்கு இருக்காங்க. சிலருக்கு முத்திரை கொடுத்தப்படுறாங்க, இவ இந்த தொழில் பண்ணவ இப்போ நிறுத்திட்டா பெருசாக நிறுத்திடுவா, கூப்பிட்டா வருவா, அதான் அவகிட்ட சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்கும், அவளை கேட்டால் கிடைக்கும். இந்த ஒரு சிந்தனைக்கு ஆண்கள் வந்து அவளை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அவள் வந்துட்டு ஒரு வெறுப்பினுடைய உச்சத்தில் போயிட்டு தொடர்ந்து இதையே செஞ்சிடறான். ஒரு 50-60 வயசு தாண்டும் போது அவள் வந்துட்டு ஒரு புரோக்கராக செயல்படுறா, தொழிலிருந்து வெளியில் வந்துடுறா. வேற பெண்கள், தெரிஞ்ச பெண்களை அறிமுகப்படுத்தி ஒரு 10 ரூபாய் காசு வாங்கிக்கிற மாதிரியான புரோக்கர் தொழிலாகவும் மாறிக்கிறேன். இதெல்லாம் நான் என் அனுபவத்துல பார்த்திருக்கேன். உங்களுக்கு இது புதுசா இருக்குல்ல? ஆமா ஆமா, நிறைய கஷ்டங்கள் இல்ல இதுல வந்து. வேற ஏதாவது உடல் ரீதியா பிரச்சனைகள் வராதானா? கண்டிப்பா பாலியல் நோய்கள் இதில் தான் வரும். உடம்பு தேய்மானம் ஆகாதா? உடல் தேய்மானம்ங்கிறது வந்துட்டு அது ஒரு பெருசா சொல்ல முடியாது. ஸ்கின் ரேஷஸ் அது மாதிரியானது, படை சொறி சருங்கமான வரலாம், உடல் சம்பந்தப்பட்டது, அது வந்துட்டு சரியாயிடும். ஆனால் உடலுக்கு உள்ள பால்வினை நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க பாதுகாப்பான உடலுறவு வச்சுக்கல, இல்லை அவங்க பாதுகாப்பான முறையில் வந்துட்டு ஆணுரையை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுக்கு இருக்கக்கூடியது இந்த பெண்ணுக்கும், இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பால்வினை நோய் அவருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் சமூகம் பாதிக்கும். சமூகத்தில் அந்த ஆணுக்கு உண்டா ஒரு மனைவி இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த பிரச்சனை தொடரும். இந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் இருக்கா இல்லையா, அந்த கணவனுக்கு அந்த தொற்று போகும், அது பரவலாக போயிட்டே இருக்கும். அதனால தான் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம்லாம் வந்துட்டு இது எச்ஐவி தடுக்கிறதுக்கு இந்த பெண்கள் மத்தியில் இந்த பெண்களை நடத்தக்கூடிய அமைப்புகள் இந்த பெண்களை வச்சே விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு மற்ற ஒரு அதுலேருந்து படித்த ஒரு பெண்ணே வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. மேம், இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் இன்னும் என்னென்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? திருநங்கைகள் மாறணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு கௌரவமான இடங்களுக்கு வரணும். ஒரு நலிந்த தொலைந்த ஒரு சமூகம் வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அதிலிருந்து முன்னேறி அடுத்த லெவலுக்கு வரணும். அப்போ தான் அந்த சமூகத்துக்கு பின்னாடி வரக்கூடியவங்க மேலே வர முடியும். இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னால் யாரும் மேலே வர முடியாது. அதனால் திருநங்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு எனக்கு 30,000 வந்தால் தான் எனக்கு போதுங்கிறத ஒரு 10,000க்கு ஒரு தொழிலையும் 20,000க்கு வந்து நீ பாலியல் தொழிலையோ இல்லை கடை கேட்கறதுக்கு கொண்டு வரணும். மெதுவாக அந்த 10,000லேருந்து 20,000க்கு மேலே வரணும். இந்த பாலியல் தொழிலோ கடை கேட்கறது 20லேருந்து 10,000க்கு வரணும். எப்போ உனக்கு அந்த தேவை ஒரு 30,000க்கு நீ வந்துட்டு உன்னால் உழைச்சே வாழறதுக்கு வருதோ அப்போ நீ இதை சுத்தமாக விட்டுடு. இப்படி நீ முன்னேறி தான் ஆகணும், மாறித்தான் ஆகணும். காலம் மாறுது. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் சேர்ந்து அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்மளே வரக்கூடிய இளைஞர்களும் அதில் பங்கேற்று முன்னேறணும், அதிலேயே இருக்கக்கூடாது. நான் கடை தான் கேட்பேன், எனக்கு டி நகர் போனால் எனக்கு போதும், நம்ம கோடம்பாக்கம் போனால் போதும், இப்படியே இருக்கிறது நல்லதில்லை. சூப்பர்மா, நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.